संस्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते நமः. அன்பின் வடிவாய் திகழ்பவளை, அருளே இயல்பாய் கொண்டவளை, இன்பம் யாவும் தருபவளை, இதயக் கோயில் வாழ்பவளை, துன்பம் நீக்கி காப்பவளை, தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய பக்தையாகிய ஒரு வயதான பெண், நல்ல பக்தை, ஸ்ரீராமகிருஷ்ணரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், சாதனைகளில் தளராது ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு பெண்மணி. ஒரு சமயம் அந்த அம்மா மனசில் ஒரு ஆசை ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையின் நிறைவு பகுதியை பிருந்தாவனத்தில் போய் கழிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. பிருந்தாவனம் என்பது பாகவதத்தில் முக்கியமான இடம்பெற்ற ஒரு பகுதி. அந்த பிருந்தாவனத்திலே கண்ணன் செய்த லீலைகளெல்லாம் பக்தர்கள் மனசில் ரொம்ப மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் உண்டாக்கக்கூடியனவாக இருந்தன. பாட்டிலெல்லாம் பாடுகிறார்கள், பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ என்றெல்லாம் பாடுவதாக நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த பிருந்தாவனத்திற்கு போனால், அங்கே போய் காலை வைத்தாலே போதும், அந்த கண்ணனுடைய அருளும் ராதையினுடைய அருளும் நம்மை தேடி வரும் என்று ஒரு நம்பிக்கை. அதை பல பேர் அனுபவத்தில் உணர்ந்தும் இருக்கின்றார்கள். அதனால் இந்த அம்மாவுக்கு அந்த ஆசை ஏற்பட்டது. என்னுடைய இறுதி காலத்தை பிருந்தாவனத்தில் கழிக்க விரும்புகின்றேன் சுவாமி என்று ஸ்ரீராமகிருஷ்ணரிடத்தில் அந்த அம்மா சொன்னாங்க. அப்போது குருதேவர் அதற்கு ஒரு பதில் சொன்னார். எல்லாம் சரிதான், நீ பிருந்தாவனத்துக்கு போகலாம், அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை பார்க்கலாம், கண்ணனை நினைக்கலாம், ராதையை நினைக்கலாம், எல்லாமே சரிதான். ஆனால் அங்கே போனால் அவன் பேத்தி ஞாபகம் உன்னை விட்டு போயிடுமான்னு கேட்டார். ஏனென்றால் அந்த அம்மாவை பற்றி அவருக்கு தெரியும். இந்த அம்மாவுக்கு ஒரு பேத்தி இருந்தாள், மகனுடைய மகள். அவள் மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம் இந்த அம்மாவுக்கு. அந்த பேத்திக்கும் அதே மாதிரி தான் பாசம், அது அப்படி தான் இருக்கும். அது வளர வளர அது எப்படியோ போகும். இந்த அம்மாவுக்கு இப்போ நிறைவான காலகட்டம், இன்னும் கொஞ்சம் சில வருஷங்களோ சில மாதங்களோ காலம் இருக்கிறது. இந்த எஞ்சிய காலத்தை இறை சிந்தனையிலே கழிக்க வேண்டும் என்று தானே நம்முடைய பெரியவர்களெல்லாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அப்படி கழிப்பதற்காக நான் பிருந்தாவனத்திற்கு போக வேண்டும் என்று அந்த அம்மா சொன்னாலும், அவள் மனத்தில் ஆழத்தில் அமைந்து கிடக்கக்கூடிய அந்த பேத்தி மீது உள்ள அந்த அன்பு அவளை விட்டு போகாது என்பது குருதேவருக்கு நன்றாக தெரிந்திருந்ததுனால அந்த கேள்வியை கேட்டார். பிருந்தாவனத்துக்கு போனால் போகலாம், பேத்தியை மறக்க முடியுமா? அது வந்து நான் அந்த அம்மா அவளுக்கும் தெரியும் அது மறக்க முடியாது. அதனால் அதற்கு பிறகு குருதேவர் சொன்னார், நீ பிருந்தாவனத்தில் போய் நின்று கொண்டு உன்னுடைய பேத்தியை நினைத்து கொண்டு இருப்பதை விட இங்கே இருந்து கொண்டே அந்த பேத்தியையே ராதையாக நீ பாவித்துக்கொள். இது என்னுடைய பேத்தி என்ற அந்த உணர்வோடு அவளிடத்திலே நீ அன்பு வைக்கின்ற போது அது பாசமாகும், அதன் தொடர்ச்சியாக பந்தம் ஏற்படும், இப்படியாக அது இழுத்து கொண்டு போகும். அதே பேத்தியை நீ உண்மையில் பேத்தி என்று கருதாமல், இவள் ராதை தான் இந்த வடிவத்தில் வந்திருக்கின்றாள், எனக்கு அருள் புரிவதற்காக அவள் வந்திருக்கின்றாள், இவளுடைய அருளை நாம் பெறுவதன் மூலமாக கிருஷ்ணனுடைய அருளும் நமக்கு கிடைத்துவிடும். அதனால் இவளுக்கிடத்தில் நான் அன்பு செலுத்துகிறேன், இவளுக்கு நான் வேண்டுவனவெல்லாம் செய்வேன். ஆனால் அதை எல்லாமே இவளுக்காக பேத்திக்காக என்ற மனப்பான்மையோடு செய்வதை விடுத்து ராதைக்காக என்ற மனப்பான்மையோடு செய்வேன் என்று சங்கல்பம் பண்ணிக்கொள். அதே மாதிரி செய்து கொண்டு வா. அப்படி செய்தால் அங்கே போய் நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை இங்கே அடைந்து விடலாம்.
என்று குருதேவர் சொன்னார். அந்த அம்மாவுக்கும் அது சரி என்று பட்டது. அதே மாதிரி செய்தார்கள். உண்மையிலே கொஞ்ச நாளில் அந்த பக்தி அதிகமாகிவிட்டது. அந்த பேத்தியை பார்க்குற போது அதற்கு முன்னால் எந்த ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்தாலோ அதற்கு மாறாக இந்த ராதை தான் இந்த வடிவத்தில் வந்திருக்கின்றாள் என்பதை மீண்டும் மீண்டும் மனத்திற்கு அவள் நினைவுபடுத்தி கொண்டே வர வர அந்த ராதைக்கு என்னவெல்லாம் செய்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்தாளோ அதெல்லாவற்றையும் இவளுக்கு செய்தாள். நாளாக நாளாக இவள் பேத்தி என்பதே அவளுக்கு மறந்து போய்விட்டது. சாட்சாத் அந்த ராதையைத்தான் அவள் பார்ப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அதன் மூலமாக அவள் எதை அடைய விரும்பினாளோ அதை அடைந்து விட்டாள். இது குருதேவருடைய வாழ்க்கையில் பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி. இதே மாதிரி இன்னொரு பக்தர் இருந்தார். அவரும் வயதான ஒரு மனிதர் தான். நீண்ட நாள் சாதனை செய்து கொண்டிருந்தார். சாதனை என்ற பெயரில் உட்கார்ந்து எழுந்து கொண்டிருந்தார். பல பேர் அப்படித்தானே செய்கிறார்கள். நான் சாதனை செய்கிறேன், ஜபம் பண்ணுகிறேன், தியானம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் உட்கார்ந்து எழுகிற பழக்கம் பல பேருக்கு உண்டு. உண்மையிலேயே ஜபம் பண்ணீங்களா, உண்மையிலேயே தியானம் பண்ணீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மனிதருக்கும் அதே மாதிரி தான். அவருக்கு செய்யணுங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது, மனம் குவிய மாட்டேங்குது. கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்தால் என்னெல்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் வருது. இறை சிந்தனை ஓடி போகிறது, எங்கேயோ காணாமல் போய்விடுகிறது. அதனால் அவர் ரொம்ப உண்மையிலே வருத்தப்பட்டார். குருதேவரிடத்தில் வந்து சொன்னார், தியானத்தின் போது என்னுடைய மனம் ஒரு நிலைப்பட மறுக்கிறது, ஒருமுகப்படுவதில்லை. இறை சிந்தனைக்கு பதிலாக ஏதேதோ சிந்தனைகள் வருகின்றன, நான் என்ன செய்வது என்று கேட்டார். அப்போதும் குருதேவர் இதே தான் சொன்னார். அந்த அம்மாவுக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் சொன்னார். உனக்கு யார் மேலே ரொம்ப பாசம் அதிகம்னு கேட்டார். அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பேர் அவர் சொன்னார். அவரிடத்திலே நீ அன்பு, எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுவது அது வேறு, குறிப்பாக ஒரு மனிதர் மேலே உனக்கு ரொம்ப அதிகமாக அந்த அன்பும் பாசமும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வடிவத்திலே இறைவனே வந்திருக்கிறார் என்பதை நீ உனக்கு நினைவூட்டி கொண்டே இரு. இவர் என்னுடைய உறவினர் என்ற எண்ணத்தை மறந்துவிட்டு கடவுள்தான் இவர் வடிவத்தில் வந்திருக்கின்றார், என்னோடு இருக்கின்றார் என்பதை மனத்தில் நினைத்து கொண்டு அவருக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் செய். அவருக்கு என்னென்னலாம் மகிழ்ச்சி அளிக்குமோ அதெல்லாம் செய். அவருக்கு எதெல்லாம் நலமாக இருக்குமோ அதையெல்லாம் செய். செய்யும்போது கடவுளுக்கு செய்கிறோம் என்ற உணர்வை ஏற்படுத்தி கொள். இவர் என்னுடைய உறவினர், அதனால் இவருக்கு செய்கிறேன் என்ற எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டு இந்த வடிவத்தில் இறைவன் வந்திருக்கின்றார், அதனால் இவருக்கு நான் செய்கின்ற இந்த பணிவிடைகள் எல்லாம் இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே போனால் கொஞ்ச நாளில் மனம் குவிந்து விடும் என்று சொன்னார். அதே மாதிரி செய்தார். அதே மாதிரி அவரும் அடைந்து விட்டார், மனம் குவிந்து விட்டார். இன்னொரு பக்தை மணிமல்லிக் என்று ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பக்தர்கள் ஒருத்தர். அந்த மணிமல்லிக்கு ஒரு மகள். அந்த மகளும் நல்ல பக்தை, நல்ல சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவள். இதே மாதிரி தான் இப்போ நம்ம முன்னால் சொன்னோமே, அதுபோல் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்தால் மனம் எங்கேயோ போகுது, கடவுளை நினைக்க மறுக்கிறது, ஜபம் கைகூடுவது இல்லை, தேவையில்லாத சிந்தனைகள் மனத்தில் வருவது போல அவளுக்கு தோன்றுகிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அது அவள் விரும்பவில்லை, ஆனால் இப்படி இருக்கக்கூடாது என்பது அவளுக்கு தெரிகிறது. ஆனால் அப்படி இருக்க முடியாது என்பதும் அவளுக்கு புரிகிறது. இதற்கு வழிகாட்டுவதற்கு யார்? அவர் தான் இருக்கிறாரு. அவரிடத்துல வந்தாள். இந்த மாதிரி இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தியானம் என்று உட்கார்ந்து கொள்கிறேன், ஆனால் மனசில் வேற சிந்தனை வருது, கடவுள் சிந்தனை வர மறுக்கிறது, நான் என்ன செய்வதுன்னு கேட்டான். என்ன காரணத்தினால் இந்த தடை ஏற்படுகிறது என்பது உனக்கு புரிகிறதான்னு கேட்டார் அவர். உன் மனத்திலே இறை சிந்தனை ஏற்பட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற போது அந்த இறை சிந்தனையை வெளியில் துரத்தி விட்டு வேறு ஏதோ ஒரு சிந்தனை வருவதனால தான் இந்த நிலை வருகிறது. அது என்ன சிந்தனை? எதனால் உன்னுடைய இறை சிந்தனைக்கு தடை ஏற்படுகிறது என்று அவர் கேட்டபோது, என் சகோதரனுடைய மகன் ஒரு சின்ன குழந்தை இருக்கிறான், அவன் மேலே எனக்கு ரொம்ப பாசம். சும்மா இருக்கிற நேரம் அவனோட தான் விளையாடி கொண்டு இருப்பான், அவனும் என்னோட தான் விளையாடி கொண்டு இருப்பான், அவனுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செய்து கொண்டு இருப்பான், அவன் ஆனந்தமாக இருப்பான், அதை பார்த்து எனக்கு அதை விட ஆனந்தமாக இருக்கும். அதெல்லாம் நாள் முழுக்க நடக்கிறது. கண்ணை மூடிக்கொண்டு உட்காரும் போதும் அவன் ஞாபகம் தான் வருது. ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ உட்கார்ந்து மற்ற எல்லா சிந்தனைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு
இறை சிந்தனையில் ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நானும் முயற்சி செய்கின்றேன். ஆனால் அந்த என் அண்ணன் மகனுடைய சிந்தனை தான் முன்னால் வந்து நிற்கிறது. மனத்துக்குள்ளே அவன் நிறைந்திருக்கின்றான். இதுதான் பிரச்சனை. சரி அப்படின்னு வேற ஒன்றும் பண்ணாத, அவன் உன்னுடைய சகோதரன் மகன் என்ற எண்ணத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்துக்கொள். நம்முடைய புராணங்களிலே நாம் படிக்கின்றோம் அல்லவா, கிருஷ்ணன் அவன் பாலகிருஷ்ணனுடைய லீலைகள் என்றெல்லாம் பாகவதத்தில் படிக்கின்றோம் அல்லவா, அந்த பாலகிருஷ்ணன் தான் உன் சகோதரனுடைய மகனாக இருக்கின்றான். இந்த வடிவத்தில் இருப்பவன் அந்த கண்ணன் தான் என்பதை உனக்கு நீ நினைவுபடுத்தி கொண்டே இரு. அப்போ இதே மாதிரி அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டே இரு. அப்படி செய்யும்போது என் சகோதரனுடைய மகன் என்ற உணர்வை மாற்றி கண்ணனுக்கு செய்கிறேன், கிருஷ்ணனுக்கு செய்கிறேன், பகவானுக்கு செய்கிறேன் என்ற உணர்வை ஏற்படுத்தி கொள். அதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு, உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று குருதேவர் சொன்னார். அவளும் சரி என்று போய்விட்டாள். அதனால் ஒரே நாளில் இதெல்லாம் சரியாயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் குருதேவர் சொன்னால் அது ஒரே நாள்லையும் நடந்துடும், ஒரே நிமிஷத்துலேயும் நடந்துடும், அது வேறு விஷயம். ஆனாலும் கூட அபியாச யோகம் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். எதையும் பயிற்சியினால் நம்மால் சாதிக்க முடியும், முடியாது என்பது ஒன்று கிடையாது. செய்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், விடாமுயற்சி. உலகியல் வாழ்க்கைக்கும் அதுதான், ஆன்மீக வாழ்க்கைக்கும் அதுதான். அதன் மூலமாக குருதேவர் காட்டிய அந்த வழியை தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வருவது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக கூட இருக்கும். நாளாக நாளாக மனம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு வந்து அந்த எண்ணம் வலுப்பட்டு கொண்டே வரும். இவன் இந்த வடிவத்தில் வந்திருப்பவன் உண்மையில் கிருஷ்ணன், பாலகிருஷ்ணனே தான் என் அண்ணன் மகனாக வந்திருக்கின்றான் என்பது நாளுக்கு நாள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கு. ஒரு நாள் உண்மையிலேயே பாலகிருஷ்ணனை தான் நாம் பார்க்கிறோம் என்ற அந்த உணர்வு ஏற்பட்டு விட்டது. மனம் குவிவது மட்டுமல்ல, பலவிதமான தெய்வீக காட்சிகள் கிடைத்தன என்று அந்த வரலாறு சொல்லுகிறது. குருதேவரே சொல்லியிருக்கிறார். பல அனுபவங்கள், தெய்வீக அனுபவங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வழி எதன் மூலம் பிறந்தது? தன்னுடைய அண்ணன் மகனை கிருஷ்ணனாக கருதியதன் மூலமாக. ஆக இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு குருதேவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், கடவுளினிடத்திலே நீ உறவாட விரும்புகின்ற போது ஒரு உறுதியான மனப்பான்மையோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும். ஸ்திரமான பாவனை அப்படின்னு சொல்கிறார். ஒரு பாவனை, இதெல்லாம் பாவனை தான். உண்மையில் இந்த பையன் வந்து கிருஷ்ணனா கிடையாது, அவங்க அண்ணன் மகன் தான். அந்த முதல்ல சொன்ன ஒரு வயசானம்மா, அவங்களுடைய பேத்தி என்ன உண்மையிலே ராதையா? ராதை கிடையாது, அவள் அவங்க பேத்தி தான். ஆனால் அது ஒரு பாவனை, ஸ்திரமான பாவனை. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே. அதுதான் நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது அதுவே தான். ஒரு விக்கிரகம் இருக்கிறது, அந்த விக்கிரகத்தை பார்த்து விட்டு இது வெறும் சிலதானையான சிலதான். இந்த வடிவத்தில் இறைவன் இருக்கின்றான் என்கிற ஸ்திரமான பாவனை, அந்த பாவனையோடு நாம் வழிபாடு செய்யும் போது அந்த விக்கிரகமே தெய்வமாகி விடுகிறது. இதுதான நரேந்திரன் குருதேவரிடத்தில் சொன்னார். காளி காளி அவர் சொல்லுகிற சமயமெல்லாம் அவர் மறுத்து பேசி கொண்டிருந்த, காளி எங்கேயா பேசுவா, காளியாவது பேசுவதாவது, அது வெறும் கற்சிலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருடைய கண்ணுக்கு அது கற்சிலையாகத்தான் இருந்தது ஒரு காலகட்டம் வரைக்கும். அதே கற்சிலை அதே நரேந்திரனுக்கு காளியாக காட்சி அளிக்கக்கூடிய காலமும் வந்தது. அதனால இது எல்லாமே பாவனை, முதல்ல பாவனை, அதன் பிறகு அது உண்மையாகிவிடும். அதனால் உலகத்தில் நாம் யார் மீது அன்பும் பாசமும் அதிகமாக வைத்திருக்கின்றோமோ அவர்களிடத்தில் இறைவனை காண பழகுதல். அவர்களை முதலில் நம்முடைய உறவினர், நமக்கு வேண்டியவர், நம்முடைய நண்பர், உற்றார் உறவினர் என்கிற அளவோடு பார்த்து கொண்டு இருக்கின்ற வரையிலும் அந்த அன்பு பாசமாகிவிடும், பாசம் பந்தமாகிவிடும். பந்தமாகிவிடும் போது அதனால் பலவிதமான சிரமங்கள் ஏற்படுகின்றன. அதனால தான் பந்தம் நீக்க வேண்டும். பற்றுவது பந்தம், அப்பற்றறுதல் வீடு, இப்படி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. எது வீடு, வீடு பேர் அடைய வேண்டும், வீடு பேர் அடைய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதுக்கு என்ன வழின்னா இதுதான், பற்றுவது பந்தம். ஒன்றை பற்றி கொள்ளும் போது அது பந்தமாகி விடுகிறது. அது பொருள் மீது பற்றாக இருக்கலாம், உற்றார் உறவினர் மீது பற்றாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த பற்று என்பது ஒரு நாள் பந்தமாகி விடுகிறது.
பந்தமாகின்ற போது என்ன ஆகிறது? அதனால் பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து வரக்கூடிய நிலைக்கு நம்மை நாமே ஆளாக்கி கொள்ளுகின்றோம். ஆனால் அதே உற்றார் உறவினரை கடவுளாக கருதுகின்ற போது இந்த பந்தம் பாசம் என்பதற்கு பதிலாக அதே அன்பும் அதே பாசமும் பக்தியாக மாறிவிடுகிறது. அது நிகழ்வு அதே தான். அந்த முதல்ல அந்த பேத்திக்கு அந்த அம்மா என்ன செய்தாங்களோ அதே தான் அப்புறமும் செய்தாங்க. இந்த மணிமல்லிக்கு மகளும் அதே மாதிரி தான் அண்ணன் மகனுக்கு என்ன செய்தாங்களோ அதே தான் அப்புறமும் செய்தாங்க. பாவனை மாறிவிட்டது, மனப்பான்மை மாறிவிட்டது. இது நம்முடைய உறவினர், நமக்கு வேண்டியவர், நம்முடைய சொந்தம், அவர்களுக்கு நான் செய்கிறோம், ஆசை வைத்திருக்கிறேன், அது ஆசையாகி விடுகிறது. அன்பு வரைக்கும் சரிதான். அந்த அன்பு ஆசையாகவும் பாசமாகவும் மாறும்போது அது பந்தமாகி விடுகிறது. அதற்கு மாறாக அதுவே கடவுளாக கருதி சேவை செய்கின்ற போது அது பக்தியாகி விடுகிறது. பக்தி ஆகிற போது ஆனந்தம்தான். பக்தியினால் எப்போதும் துன்பம் வருவது கிடையாது. நன்மையும் இன்பமும் நாளும் நல்குவது தான் பக்தியினுடைய இயல்பு. இதுதான் குருதேவர் இந்த எடுத்துக்காட்டுகள் மூலமாக சொல்லியிருக்கிறார். இதில் நம் உற்றார் உறவினர்களை கடவுளாக கருதுவது என்பதுதான் அடிப்படை. இதை அப்படியே மாற்றி போட்டு பார்த்தால் கடவுளையே நம்முடைய உற்றார் உறவினர்களாக கருதுவது, அப்படி ஒரு பாவனை இருக்குது. பக்தி செலுத்தும் போது கடவுளை கடவுளாகவே கருதி பக்தி செலுத்துவது ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த பக்தியை செலுத்துகிற போது என்ன ஆகும் என்று சொன்னால் கொஞ்சம் இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும். கடவுள் என்றால் என்ன? அவர் எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர், இப்படிலாம் நிறைய வர்ணனைகள் இருக்கின்றன. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த மாதிரி நம்ம சிந்திக்க முடியுமா? எங்கும் நிறைந்தவர்னா எப்படி? நாம் இருக்கிறதே இவ்வளோதான் இருக்கிறோம், அதுக்குள்ளே கொஞ்சம் மனசுன்னு சொல்கிறாங்க, அது இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மனசுக்குள்ளே நாம் கடவுளை நினைக்கிறோம். எங்கும் நிறைந்த அந்த கடவுளை இங்கே கொண்டாந்து எப்படி அடைக்க முடியும்? முடியாது. அப்போ கொஞ்சம் இடைவெளி வந்துடும். இப்படி யோசனை பண்ணி சரி எதுக்கும் ஒரு கும்பிடு போட்டு வைக்கலாம், அதுக்கு மேலே அவர் பார்த்துக்கிட்டோம், இவ்வளவுதான் அந்த பக்தியினால் நம்ம நேரடியாக அடையக்கூடிய. அதெல்லாம் தாண்டி அடைகின்ற மகான்கள் இருந்திருக்கிறார்கள். அதை விட அந்த கடவுளை, அந்த இறைவனை இதே மாதிரி நம்முடைய உறவினர்களாக கருதி ஒரு விதமான அந்த ஸ்திரமான பாவனைன்னு சொன்னார் அல்லவா குருதேவர், அந்த பாவனை ஏற்படுத்தி கொள்ளும் போது இது எளிதாகி விடுகிறது, பக்தி செலுத்துவது எளிதாகி விடுகிறது. அதனால தான் 5 விதமான பக்திகள் என்று நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லும்போது அதில் 4 விதமான பக்தி இந்த உற்றார் உறவினர்களிடத்தில் ஒரு அன்பு செலுத்துவதை போல அமைத்திருக்கிறார். மொத்தம் 5 விதமான பக்தி, 5 விதமான பாவனைன்னு சொல்லுவாங்க. இந்த குருதேவர் பாவனைன்னு தான் சொன்னார். என்னென்ன பாவனைகளில் கடவுளை வழிபடலாம் என்று சொல்லுகிற போது சாந்த பாவம், தாஸ்ய பாவம், சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், மதுர பாவம் என்று 5 விதமான பாவனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் இந்த சாந்த பாவம் என்பது ஒன்று மட்டும் கடவுளை கடவுளாகவே பாவித்துக் கொள்வது. நம் புராணங்களில் படிக்கிறோம், சாஸ்திரங்களில் படிக்கிறோம், கடவுள் என்பவர் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனை யாவையுமா அல்லையுமாம் ஜோதியனே துண்ணுயிரில் தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தனே நடுவாகி அல்லானே. நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. யோசனை பண்ணி பார்த்தா என்ன ஆகுது? ஜோதியனே துன்னிருளே, என்னையாது? ஜோதினா ஒரே ஒளிமயமானது, துன் இருள்னா ஒரே இருட்டு. அவரே தான் ஜோதியன், அவரே தான் துன்னிருள். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. இது அதை விட அபத்தமாலாம் தெரியுது. ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. அந்த ஆதியும் நீதான், இந்த அந்தமும் நீதான். அதோடவா விட்டாரா? ஆதியனே அந்தம் நடுவாகி, நடுவுலையும் நீதான், அதோடவும் விடலை. அல்லானே, இந்த 3மே நீ கிடையாதுங்கிற. ஆனால் ஒன்று ஆதின்னு சொல்லு, இல்லை அந்தம்னு சொல்லு, இல்லை நடுன்னு சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாமே இல்லாதவனும் நீதாங்கிற. இதை எப்படியா நம்ம புரிந்து கொள்ளுகிறது? ஆனால் உண்மை அதுதான். உண்மையில் ஆதிக்கும் ஆதியாக இருப்பவன் இறைவன். எல்லாமே முடிந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாலும் அதற்கும் பின்னால் இருப்பவனும் இறைவன் தான். இந்த ஆதிக்கும் இந்த அந்தத்துக்கும் நடுவில் என்னெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே இறைவன் தான். அதெல்லாம் உண்மைதான். அதை புரிந்து கொள்ளுகிறதுக்கு நமக்கு சக்தி வேணுமே. அதனால் கடவுளை சாந்த பாவத்தில் வழிபட்டு அவனை புரிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது, அறிந்து கொள்வது, அவனுடைய அருளை பெறுவதெல்லாம் ரொம்ப கடினமான தவம் உடையாருக்கு தான் ஆகும்.
அதனால் இன்னும் அடுத்தால வருகிற 4 பாவங்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதை ஒரு பக்கம் இருக்கட்டும்யா, கடவுளை நீ என்ன நினச்சிக்கணும்னா, கடவுள் தான் உன்னுடைய தலைவன், நீ அவனுடைய தொண்டன் சேவகன். தாசிய பாவம், தாசியன் என்றால் தொண்டன், தாசன் அப்படின்னு சொல்கிறோமே அது. சேவகன், தொண்டன் அப்படிலாம் வைக்கிறது. கடவுள் தலைவன், அவனுக்கு நான் ஒரு தொண்டன், என்னால் முடிந்த வரைக்கும் அவனுக்கு நான் சேவை செய்கிறேன், எது முடியுமோ அதை செய்யலாம். அப்படி இதுக்கு உதாரணத்துக்கு எப்போதும் இந்த ஆஞ்சநேயர் தான் சொல்கிறாங்க. தாசிய பாவம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா ஆஞ்சநேயர் தான். அனுமன் ராமனுக்கு தாசனாக இருந்தான், சேவை செய்தான். அதன் மூலமாக ராமனும் அனுமனும் ஒன்று என்கிற அந்த நிலைக்கு வந்து விட்டான். இப்படி ஒரு பாவம், இது தாசிய பாவம். சக்கிய பாவம், சக்கிய பாவம், சகான்னா நண்பன் அப்படின்னு சொல்லி, இது என்னுடைய சகாயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சகான்னா நண்பன், தோழன். சக்கிய பாவம், கடவுளை நமக்கு தோழனாக கருதுவது, நம்மை கடவுளுக்கு தோழனாக கருதுவது, கடவுளோடு தோழமை பூண்டு வழிபாடு செய்வது, நட்பு முறையில் வழிபாடு செய்வது. இது ஒரு நிலை. கடவுளை தலைவனாக கருதி நம்மை தொண்டனாக வைத்துக் கொள்ளுவது என்பது தாசிய பாவம். கடவுளும் நானும் நண்பர்கள் தான் என்று நினைப்பது சக்கிய பாவம். அதன் பிறகு வாத்சல்ய பாவம் என்று ஒன்று இருக்கிறது. குழந்தையாக கருதுவது, கடவுளை குழந்தையாக கருதி நம்மை தாயாகவோ தந்தையாகவோ கருதி அந்த குழந்தையிடத்தில் அன்பு செலுத்துவது. கண்ணனாகிய குழந்தை அல்லது ராமனாகிய குழந்தை. ஸ்ரீராமகிருஷ்ண இடத்துல வந்த ஒரு பக்தர் அந்த ஒரு ராம் லாலான்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு விக்கிரகத்தை வச்சு வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அந்த சின்ன குழந்தைக்கு என்ன செய்வாங்களோ அது மாதிரி எல்லாம் அந்த பொம்மைக்கு செய்வார் அவர். அது பார்த்தா மற்றவங்களுக்கு பொம்மை மாதிரி தான் தெரியும், அவருக்கு அது ராமனாகவே தான் தெரியும். அது எப்போது எல்லாருக்கும் தெரிந்தது என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, அவரை விட்டுட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு அந்த பொம்மை, நான் இவர்கிட்ட தான் இனிமேல் இருப்பேன் பாயா. அவ்வளோ நாளாக வளர்த்து கொண்டிருந்த அந்த மனிதரை விட்டு அவரை விட இவரிடத்திலே எனக்கு அன்பு அதிகம் என்று சொல்லுவது போல இவரோடு வந்து சேர்ந்து கொண்டார். அப்போ பொம்மையாக இருந்தால் அது அப்படியே ஒரு நாமா எடுத்து வச்சா தானே வரும். இது பொம்மை அல்ல, உண்மையிலேயே இருந்ததுனால அது அவனே தானாக இவரிடத்தில் வந்து விட்டான் என்று சொல்லுகிறோம். இது வாத்சல்ய பாவம். இதில் தான் இந்த பிள்ளைத்தமிழ்லாம் பாடுறாங்க. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அப்படின்னா அந்த மீனாட்சி அம்மையை குழந்தையாக கருதி அவள் மேலே 100 பாட்டு பாடினார் குமரகுருபரர். அப்படி பாடும்போது அவள் உண்மையிலே வந்து அவர் மடியில் வந்து உட்கார்ந்துட்டாள். அப்போ இந்த பாவனை என்பது வெறும் கற்பனை அல்ல, அது உண்மையில் நடைமுறைக்கு வரக்கூடியது தான் என்பதற்கு இதுபோல நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அப்புறம் நிறைவாக மதுர பாவம், இறைவனை தலைவனாக கருதி நம்மை தலைவியாக கருதி கொள்ளுவது. நாம் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அதெல்லாம் வேற. நாம் யாராக இருந்தாலும் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் பெண்கள் தான் அப்படின்னு பிருந்தாவனத்தில் மீரா சொன்னாலும். பிருந்தாவனத்துக்கு மீரா போயிருந்த போது அங்கே ஒரு கோஸ்வாமி இருந்தார், ரொம்ப புகழ்பெற்ற குரு. அவரை பார்க்கறதுக்கு எங்கெங்கிருந்தோ நிறைய பேர் வருவாங்க. அவர் எல்லாருக்கும் அருள், நல்ல மகானவர், சாதாரணமானவரெல்லாம் இல்லை, உண்மையிலேயே பெரிய மனிதர் தான். அவர் அங்கே இருந்தார். அப்போ மீராவும் அவரை பார்க்கணுன்னு போனான். அப்போ முன்னால் இருந்தவர்கள் அவருடைய சீடர்களெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? எங்களுடைய குரு இருக்காரே, அவர் பெண்களையே கண்ணால் பார்க்க கூட மாட்டார் அப்படின்னாங்க. அதை ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. மீரா அப்படியே பார்த்தா, அப்படியா பெண்களே பார்க்க மாட்டாரா? அப்போ இந்த பிருந்தாவனத்தில் பெண்களே இல்லையா அப்படின்னா, இருக்கிறாங்க, அவர் பார்க்க மாட்டார். நீங்க சொல்ற அந்த பெண்களை வைத்து நான் சொல்லவில்லை. நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன என்றால், இந்த பிருந்தாவனத்திலே பகவான் கிருஷ்ணர் ஒருவரே தான் ஆண்மகன், மீதி உள்ள எல்லாருமே பெண்கள் தான். வடிவத்தால் அவர்கள் ஆண்களாக இருக்கலாம், ஆனால் இறைவனை தலைவனாகவும் தங்களை அவருடைய தலைவியராகவும் கருதி கொள்ளுகின்றவர்கள் தான் இந்த பிருந்தாவனத்திலே அவருடைய அருளை பெற முடியும் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நான் பெண் அவர் பார்க்க மாட்டார்னா அப்போ அவர் ஆனா, அவர் பெண் ஆகலையா இன்னும் அப்படின்னா அந்த கோஸ்வாமியை இது அவர் உள்ளே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். முடியே வந்துட்டார், அம்மா என்ன மன்னிச்சிருந்தார். அப்போது நம்ம எல்லாரையுமே பெண்களாக வைத்து கொண்டு கடவுள் ஒருவர் தான் ஆண் என்று கருதுகின்ற ஒரு பாவனை, அதில் தான் இந்த மதுர பாவம். இந்த மதுர பாவம் என்பது அதற்காக ஏற்பட்டது தான். அப்புறம் காலப்போக்கில் அதில் சில பிரச்சனைகள்லாம் வந்தன. அதனால் குருதேவர் அதை பெருசாக
அதெல்லாம் வேண்டாயா, இந்த மதுர பாவனெலாம் தூர போடு, மற்ற பாவனைகளை வைத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டார். சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆக மொத்தம் கடவுளை இந்த வடிவத்தில் பார்ப்பது, நம்முடைய உற்றார் உறவினர்களை கடவுளாக பார்ப்பது என்பதை பற்றி முதலில் பார்த்தோம். கடவுளையே நம்முடைய உற்றார் உறவினர்களாக பார்க்கின்ற ஒரு முறை இருக்கிறது. அதற்கு தான் இந்த மாதிரியான பெயர்களெல்லாம் வைத்தார்கள், பலவிதமான பாவங்கள். அப்படி வரும்போது நாம் கடவுளை இந்த மாதிரி, அதுவும் பாவனை தான், முதல்ல பாவனையாகத்தான் இருக்கும், அது நடைமுறைக்கு வந்துவிடும். நம்முடைய மனசுக்குள்ளே அதை நினைத்து நினைத்து பார்க்க பார்க்க அதில் ஆனந்தமாக நம்ம கடவுளோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும். இப்படி தான் இப்போ நம்ம இதில் 5 பாவனைகள் சொன்னோம். அதில் 4 பாவனைகள் இந்த உறவு முறைகளை வைத்து கொண்ட பாவனைகள் என்று சொன்னோம். இதை இன்னும் விரிவுபடுத்தி பலவிதமான பாவனைகளில் இறைவனோடு உறவு கொண்டாடிய பக்தர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒரு முக்கியமான பக்தர் தான் நம்முடைய மகாகவி பாரதியார். பாரதியாரை பற்றி பார்க்கும்போது நம்ம பெரும்பாலும் அவரை பற்றி பேசுகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவர் ஒரு தேசிய கவி, நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர், பெண்களுடைய விடுதலைக்காக பாடியவர், புதுமையான கருத்துக்களை சொன்ன புதுமை கவிஞர், இப்படி நிறைய சொல்லுவாங்க அவரை பற்றி. இது எல்லாமே உண்மைதான். ஆனால் இவற்றையெல்லாம் விட அவரை பற்றிய ஒரு மகத்தான உண்மை என்ன என்றால், அவர் ஒரு தெய்வீக கவி, தெய்வ கவிஞர், ஆன்மீக கவிஞர். அவர் மனம் பூரா இறை சிந்தனை தான் தோய்ந்து கிடந்தது. அந்த இறை சிந்தனையை அவர் அதிகமாக ஆக்கி தான் இந்த பின்னால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வையும் ஏற்படுத்தி கொண்டார். மக்களுக்கு செய்கின்ற சேவை இறைவனுக்கு செய்கின்ற சேவை என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அல்லவா. அந்த அடிப்படையில் தான் அவர் நாட்டுப்பணியில் ஈடுபட்டாரே தவிர உண்மையில் அவரிடத்தில் இருந்ததெல்லாம் பக்தி தான். அதுவும் குறிப்பாக தேவியின் இடத்துல ரொம்ப அளவு கடந்த பக்தி வைத்திருந்தார். அவளை பற்றி நிறைய பாடியிருக்கிறார். வேறு எதையாவது பாடணும்னு சொன்னால் கூட அவள் விட மாட்டாளாம். அதையும் அவர் ஒரு பாட்டில் பாடி வச்சிருக்கிறார். வேறு ஏதாவது ஒன்று எழுதலாம், நாட்டு மக்களுக்கு நன்மை தருவதற்காக, நாட்டு மக்கள் மேனிலை எய்தவும் நானிலத்தவர் மேனிலை எய்தவும், பாட்டிலே தனி இன்பத்தை நாட்டவும், பண்ணிலே களி கூட்டவும், இந்த மாதிரியெல்லாம் நினைத்து கொண்டு நான் காகிதத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு எழுத ஆரம்பித்தால் அந்த உள்ளே இருந்து அவள் விடமாட்டேங்கிறாள். இதெல்லாம் யாராவது எழுதிட்டு போட்டா, நீ என்னத்துக்கடா எழுதிட்டு இருக்கிற, என்ன பற்றி எழுதுறாம்பாள் அந்த தேவி. குரல் காட்டி அன்னை பராசக்தி ஏழையன் கவிதை யாவும் தனக்கென கேட்கின்றாள். உன்னுடைய கவிதையெல்லாம் எனக்கு என்ன பற்றி எழுது போதும், மற்றதெல்லாம் யாரோ எழுதுவாங்க, அதுக்கு நீ ஒன்றும் அவசியம் கிடையாதுன்றான். அதை என்ன சொல்ல வருகின்றார் என்றால், அவர் அடிப்படையில் ஒரு பக்த கவிஞர், ஆன்மீக கவிஞர், தெய்வ கவிஞர். அப்படி எல்லா கடவுளரையும் பற்றி அவர் பாடியிருக்கிறார், தேவியை பற்றி நிறைய பாடியிருக்கிறார். அவருடைய கவிதைகளில் ஒரு 3 கவிதைகள், முப்பெருங்கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கவிதைகள்லாம் நிறைய பாடியிருக்கிறார். அது இல்லாமல் தொடர்ச்சியாக அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் முப்பெருங்காவியங்கள் அப்படின்னு கூட அவற்றை சொல்லுவாங்க. காவியம்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் சின்ன அளவிலேயே கூட சில காவியங்களை அவர் எழுதியிருக்கு. 3 காவியங்கள் அவர் முப்பெருங்கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முப்பெருங்கவிதைகளில் என்னென்னா முக்கியமான ஒன்று இந்த கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அதுவும் கண்ணனுடைய அருளை சொல்லுவது தான். தம்முடைய சுயசரிதையும் அவர் பாடியிருக்கிறார். இது முப்பெருங்கவிதைகள். அதில் கண்ணன் பாட்டு என்பதில் நாம் இப்போது சொன்னது போல கடவுளை பல்வேறு உறவு முறைகளிலே வைத்து அவர் பாடியிருக்கிறார். கண்ணனை, குறிப்பாக கண்ணனை, அதில் இருக்கிறது பூரா கண்ணனை பற்றிய பாடல்கள் தான். கண்ணனை கண்ணனாகவே நேரடியாக கருதுகின்ற அந்த சாந்த பாவனையில் பாடாமல், அதுவும் கடைசியில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், கண்ணம்மா என் குலதெய்வம் அப்படின்னு முடிய போகுது. அதை நாம் பின்னால் பார்ப்போம். ஆரம்பத்தில் பார்க்கிற போது இந்த மற்ற பல்வேறு பாவனைகள், நாம் இதில் சொன்னது மொத்தம் 4 பாவனைகள் தான் சொன்னோம். அதுலேயும் 3 பாவனைகள் தான் முக்கியமானவை என்று சொன்னோம். ஆனால் பாரதியார் கண்ணனை பற்றி பாடிய போது நிறைய பாவனைகளில் பாடியிருக்கிறார். அதெல்லாம் அந்த கண்ணனோடு அவர் கொண்டிருந்த அந்த உறவினால் கண்ணனே அவருக்கு கொடுத்த வரம் என்று தான் சொல்ல வேண்டும். அதில் எடுத்த உடனே அவர் முதலாவதாக பாடியிருப்பது என்னவென்றால், கண்ணன் என் தோழன் என்று பாடியிருக்கிறார். சக்கிய பாவம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் அல்லவா, அந்த சக்கிய பாவத்தை தான் அவர் முதலாவதாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். கண்ணன் என் தோழன். இதில் அவர் கற்பனையாக பாடினது பல பேர் நினைக்கிறார்கள். அது கற்பனை அல்ல, குருதேவர் பாவம், பாவனை. அந்த பாவிக்கின்ற போது அது நடந்து விடுகிறது.
பல பேருக்கு தெய்வீக காட்சிகள் கிடைக்கின்றன. நான் முதலே சொன்னமல்லவா, ஒரு பெண்மணி குருதேவரிடத்தில் வந்து கேட்டபோது அவர் ஒரு வழிகாட்டினார். அப்புறம் அவளுக்கு நிறைய தெய்வ காட்சிகள் கிடைத்தனன்னு சொல்கிறோம். அந்த தெய்வ காட்சிகள் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அது பாவனையினால் வருவது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. என்ன இந்த அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவங்க நினைப்பாங்க. காரணம், அவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கவில்லை, அவளுக்கு அந்த அனுபவம் கிடைத்தது. அதுதான் பாவனையினால் விளைவு. அப்படி கண்ணனை இவர் பல்வேறு பாவனைகளிலே வைத்து பாடிய பாடல்கள் தான் கண்ணன் பாட்டு என்ற தொகுப்பாக அமைந்திருக்கிறது. அதில் முதலாவது கண்ணன் என் தோழன் என்று சொல்லுகிறார். இந்த தோழன் தோழமை பாவனை, சக்கிய பாவனை என்று சொல்லுகிற போது இதற்கு முன்னாலே யாராவது பாடியிருக்கிற இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. தோழன் என்கிற போது சில சமயத்தில் கொஞ்சம் எல்லை மீறி போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. இப்போ தாய் அல்லது தந்தைன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், பக்தி செலுத்தணும்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அதை மாதிரி நம்ம கடவுளுக்கும் வணக்கம் செலுத்துகிறோம், பக்தி செலுத்துகிறோம், தானாகவே வந்துடும். அதுபோல் அவர் என்னுடைய குரு அப்படின்னா வந்துடும். இதெல்லாம் சரிதான். கண்ணன் என் தோழன்னு சொல்லும்போது நம்ம தோழனுக்கு பெரும்பாலும் மரியாதை செலுத்துவது கிடையாது. அந்த ஸ்திரமான பாவனை என்று குருதேவர் சொன்னபோது அதையும் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஸ்திரமான பாவனையிலே உறவு கொள்ளுகின்ற வரைக்கும் கடவுளுக்கும் நமக்கும் இடையில் வெளி இருந்து கொண்டே இருக்கும். கடவுள் அவர் எங்கேயோ இருக்கிறார், விண்ணுலகில் இருக்கிறார், அல்லது வைகுண்டத்தில் இருக்கிறார், கைலாசத்தில் இருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறார். அப்படி என்று நாம் நினைத்து கொண்டு அவருடைய அருளை பெறுவதற்காக பிரார்த்தனை செய்கின்ற போது, அல்லது ஒரு கோயிலேயே போய் உட்கார்ந்து கொண்டு அந்த விக்கிரகத்தை, அந்த மூலஸ்தானத்தில் கடவுள் இருக்கிறார், நாம் இங்கே இருந்து பிரார்த்தனை பண்ணுறோம், அவர் அங்கிருந்து நமக்கு அருள் புரிவார் என்று நினைக்கின்ற வரைக்கும் கூட கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி இருந்து கொண்டு தான் இருக்கும். அது எப்போது குறையும்? இந்த ஸ்திரமான பாவனை வரும்போது குறையும். அவர் நமக்கு வேண்டியவர், நம்முடைய உற்றார், நம்முடைய உறவினர் என்று நினைக்கின்ற போது கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகிவிடும். நம்ம அப்பா அம்மா கிட்ட எவ்வளவுதான் அன்பு வைத்திருந்தாலும் பக்தி வைத்திருந்தாலும் ஒரு உரிமையோடு பழகிறோம் அல்லவா, அதை போல கடவுளோடும் பழகலாம். இப்படி பழகுதலை எல்லா வகையிலையும் சரியாக போய்விடும். இந்த நண்பனாக பழகும்போது மட்டும் பெரும்பாலும் வாடா போடா, நீ என்னடா பெரியவனா, நான் என்னடா பெரியவனா, அப்படி இப்படிலாம் பேசுகிறோம் அல்லவா. அந்த மாதிரி பேசிட்டா ஒருவேளை கடவுள் கோபிச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது என்ற பயம் வந்துடும். அப்போ அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. கடவுளை நண்பனாக கருதி பழகுவது நல்லது. அதே சமயத்தில் கடவுள் கடவுளாக தான் இருப்பார், நாம தான் என்ற உணர்வையும் விட்டுவிடக்கூடாது. இது இந்த கத்தி முனையில் நடப்பது போல என்று சொல்கிறார்கள் அல்லவா. அதுபோல இந்த சக்கிய பாவம் அல்லது தோழமையாக உறவு கொள்ளுவது என்பது மிக கவனமாக செய்ய வேண்டிய ஒரு நிலை. அப்போ இதை அதிகம் பேர் இதை பின்பற்றி இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. யார் யார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தர். சிவபெருமானுக்கு அவர் தோழராக இருந்தார். எல்லாத்துலேயும் அவர் உரிமையோடு கேட்பார். இதே மாதிரி தான். ஒரு சமயம் அவரை திட்டினார், கடவுளை போய் திட்டினார். ஒரு சமயம் அவர் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. தம்முடைய மனைவிக்கு தான் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. 2 மனைவி, அதில் ஒரு மனைவிக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அதை கொஞ்சம் மீறிட்டார். மீறினோடனே கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டுது. அவருக்கு சத்தியத்தை மீறினதுனால கண்ணு தெரியாமல் போயிட்டுது. நல்ல வேளை இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்குது. சத்தியம் பண்ணி அதை மீறிட்டா கண்ணு தெரியாமல் போயிடும்னா நாட்டில் நிறைய பேருக்கு கண்ணே தெரியாது. அதனால் அதை கடவுள் இப்போல்லாம் அதுக்கு விதிவிலக்கு கொடுத்துட்டாரு. முடிஞ்சால் பண்ணு, இல்லாட்டா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப நேர்மையான மனிதராக இருந்ததுனால அவர் சத்தியத்தை மீறின உடனே கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அப்பவும் அவர் என்ன பண்ணார், சிவபெருமானை பிடிச்சி திட்டினார். பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்றை தான் எத்தனை தடவை நான் உன்னை வச்சு தானே நான் சத்தியம் பண்ணேன். அது வேற, சத்தியம் பண்ணுறதே பொய் சத்தியம், அதுக்கு சிவபெருமான சாட்சி வச்சுக்கிட்டு அதனால தான் கண்டு போயிட்டுது. அப்போது இதனால தான் போச்சுன்னு நினச்சி வருத்தப்படணுமா இல்லையா? அதுக்கு பதில் எனக்கு கண்ணு தெரியாத பண்ணிட்டியே, நீலாம் உருப்பிடுயா அப்படின்னு அவரை பிடிச்சி திட்டினார். அவர் அதுக்கெல்லாம் கோபிச்சுக்கல. அது பரவாயில்ல, இருக்கட்டும், என்ன வேணாலும் திட்டிக்கன்னு, ஆனால் நீ செய்த தவறை சரி பண்ணிக்கிறேன்னு. ஆக எதுக்கு சொல்ல வரோம், அந்த இறைவனை தோழனாக கருதி உறவு கொள்ளும் போது அதில் இந்த மாதிரி தர்ம சங்கடங்கள் எல்லாம் இருக்கின்றன.
இதெல்லாம் தாண்டித்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்கு தோழராகவே இருந்தார். எப்போதுமே தோழராக தான் இருந்தார். அவருக்கு பெயரே தம்பிரான் தோழர் அப்படின்னு வச்சுட்டாங்க. தம்பிரான், தம்பிரான்னா சிவபெருமான், அவருடைய தோழர் தம்பிரான் தோழர் அப்படின்னு பேர். அது நிலைத்து போய்விட்டது. அது கடைசியில் எப்படி ஆகி போச்சுன்னா, அவரை தம்பிரான் தோழர்னு சொல்லுகிறது போய் இவரை சுந்தரருடைய தோழர்னு சொல்லுகிற அளவுக்கு வந்துடுச்சு. எப்படி வந்தது? இப்பவும் அதுக்கு ஒரு சான்று இருக்கிறது. திருநெல்வேலியில் போய் பார்த்தா அங்கே ஒரு தெருவுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன பேர்? சுந்தர தோழர் தெரு அப்படி வச்சிருக்கிறாங்க. சுந்தரருடைய தோழர், சிவபெருமானுடைய தோழர் சுந்தரர் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, சுந்தரருடைய தோழர் சிவபெருமான்னா இவருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அது. அப்படி அந்த நண்பனாக இருக்கிற ஒரு உறவை பயன்படுத்தி அவ்வளவு உன்னதமான நிலையை அடைந்தவர் சுந்தரர். இன்னும் வேற யாராவது இருக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த குச்சேலரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவர் அந்த மாதிரி பாவனையில் கண்ணனை வணங்கலை, ஆனால் அவர் இயல்புலேயே கண்ணனுக்கு நண்பராக இருந்தார். குருகுலத்தில் படிக்கிற போது 2 பேரும் நண்பர்களாக இருந்தார்கள். அப்படி நண்பர்களாக இருந்து அப்புறம் அவர் அங்கே பக்கம் போயிட்டார், இவர் இந்த பக்கம் போயிட்டார். கல்யாணம் ஆச்சு, குழந்தை குட்டி ஆச்சு. அதோட வறுமையும் சேர்ந்து வந்தது. வறுமையை போக்குறதுக்கு அந்த அவர் தான் உங்கள் நண்பர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க, குச்சேலருடைய மனைவி. இவரும் போனார். நண்பனிடத்தில் ஒரு பொருள் வேணும்னு கேட்டுக்கிட்டு போகிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. நண்பனிடத்தில் நட்புக்காக போகணும், அன்புக்காக போகலாம். அதை விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு, பணம் கொடு அப்படின்னு கேட்குறது அவள் நல்லா இல்லை தான். இருந்தாலும் வேறு வழியும் இல்லை. போனார். போன உடனே அப்படியே துள்ளி குதித்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டானோ. எவ்வளவு நாள் கழிச்சு நான் வந்திருக்கிற நீ அப்படின்னு அவ்வளோ ஆனந்தமாக கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டான் அரியணையில். சொல்லு, பழைய கதையெல்லாம் சொல்லு, இவ்வளோ நாள் என்னெல்லாம் பண்ண நீ, நம்ம 2 பேரும் படிச்சுட்டு வெளியே வந்தோமே, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது சொல்லு பார்க்கலாம் அப்படி கேட்க அவன் சொல்ல இவன் சொல்ல, இப்படி அந்த 2 பேரும் குழந்தைகளாகவே மாறிவிட்டார். அப்போது அந்த இடத்துல அவர் கடவுளின் இடத்துல தோழமை உறவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குச்சேலருக்கு கிடைத்தது. இப்படி ஒரு சிலர் இருந்திருக்கிறார்கள். இங்கே கண்ணனை தோழனாக வைத்துக்கொண்டு மகாகவி பாரதி பாடும்போது பெரும்பாலும் அதில் அர்ஜுனனை ஒரு முன் உதாரணமாக வைத்துக் கொள்கிறார். கண்ணனுக்கு நல்ல தோழனாக இருந்தவன் அர்ஜுனன். ஒரு வகையில் உறவினனாகவும் இருந்தான், இன்னொரு வகையில் தோழனாகவும் இருந்தான். அதனால் கண்ணனுடைய தோழன் என்று சொல்லும் போதே பாரதியாருடைய மனத்தில் அர்ஜுனன் ஞாபகம் தான் வந்தது. அதனால் அர்ஜுனனுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளை இடையிடையே மேற்கோள் காட்டி, அப்படியெல்லாம் நீ நண்பனுக்கு அருள் புரிந்தாய் அல்லவா, அதை மாதிரி எனக்கும் தான் நீ அருள் புரிவாய், எனக்கும் நீ நண்பனாக தான் இருப்பாய்னு ஆரம்பித்தேன். அதை ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறார் என்றால், பொன்னொளிர் மேனி சுபத்திரை மாதை புறங்கொண்டு போவதற்கே என்ன வழி என்று கேட்கில் உபாயம் இருகணத்தே உரைப்பாய். சுபத்ரான்னு ஒருத்தி, கிருஷ்ணனுக்கு தங்கை. கிருஷ்ணனுக்கு தங்கைன்னா பலராமனுக்கும் தங்கை தான். ஆனால் பலராமன் எப்போதும் அந்த பக்கமாக போனால் கிருஷ்ணர் இந்த பக்கமாக போவார். சில சமயம் பலராமன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் கிருஷ்ணர், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பலராமன் எப்போதுமே துரியோதனனுக்கு ரொம்ப அன்பு காட்டக்கூடிய ஒரு மனிதன். அதனால் இந்த சுபத்ரா வளர்ந்து பெரிய பெண்ணாக ஆனபோது அவளை துரியோதனனுக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று பலராமன் விரும்பினான். ஆனால் அவனை தவிர வேறு யாருமே அதை விரும்பலை. அந்த சுபத்ராவும் விரும்பலை, அவங்க வீட்டில் உள்ளவங்களும் விரும்பலை. இதற்கிடையில் இந்த அர்ஜுனன் கொஞ்சம் அந்த சுபத்ரா மேலே ஒரு அன்பு கொண்டு விட்டான். அவளை கல்யாணம் பண்ணுற எண்ணம் இவனுக்கும் வந்துட்டு, சுபத்திரைக்கும் அது கொஞ்ச நாளில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றி விட்டது. அதே சமயம் பலராமன் அண்ணன் கிருஷ்ணனுக்கு, அந்த பலராமனை மீறி ஏதாவது செய்வது என்பதும் கொஞ்சம் ஒரு உச்சிதமாக இருக்காது. அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும். அர்ஜுனனுக்கு அவர் ஒரு வழி சொல்லி கொடுத்தார். என்ன வழி சொல்லி கொடுத்தார் என்றால், ஒரு சன்னியாசி வேடத்தில் நீ அந்த அரண்மனைக்கு போட்டார். அர்ஜுனன் சன்னியாசி வேஷத்தில் வந்தான். சன்னியாசி வேஷத்தில் வரும்போது உண்மையான சன்னியாசியாக வருகின்ற எங்கேயாவது ஒரு வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்து அவர்கள் சாதனையில் பூஜையில் வழிபாட்டில் ஈடுபடும் போது அங்கு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் சின்ன பெண்கள் அவங்கள சேவைக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கு பூஜை பொருள் சந்தனம் உரைச்சி கொடுக்கறது, மாலை கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கிறதுல இந்த சுபத்ரா தான் இருக்கிறான். அவளை அந்த பூஜைக்கு உதவி பண்ணுகிறதுக்கு அனுப்பி வச்சு அப்புறம் அப்படியே படிப்படியாக கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டான். இதைத்தான் சொல்கிறான், பொன்னொளிர் மேனி சுபத்திரை மாதை புறங்கொண்டு போவதற்கே
என்ன வழி என்று கேட்கில் உபாயம் இரு கணத்தே உரைப்பார். ரெண்டு கணத்தில் சொல்லிடுவான், 2 செகண்டில் வழி சொல்லிடுவானா கிருஷ்ணன். நண்பனுக்காக அப்படிலாம் செய்வான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி நீ செய்யக்கூடியவன், நண்பனுக்காக இப்படிலாம் நீ செய்திருக்கிறாய். இதுபோல் அடுத்தடுத்து சொல்லுகிற போது இது அர்ஜுனனுக்கு மட்டும்தான் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கானகத்தே சுற்றும் நாளிலும் நெஞ்சில் கலக்கமில்லாது செய்வான், பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதினில் தேர் நடத்தி கொடுப்பான், என்றன் ஊனை வருத்திடும் நோய் வரும் போதினில் உற்ற மருந்து சொல்வான், நெஞ்சம் ஈனக் கவலைகள் எய்திடும் போதில் இதம் சொல்லி மாற்றிடுவான். ஒரு உண்மையான நண்பன் என்னெல்லாம் பண்ணுவான், என்னெல்லாம் பண்ணணும் என்பதை சொல்கிறார். கானகத்தே சுற்றும் நாளிலும் நெஞ்சில் கலக்கம் இல்லாது செய்வான். ஒருவேளை ஒருத்தர் காட்டில் போய் இருக்கு, இவங்களுக்கே அந்த நிலை வந்தது. பாண்டவர்களுக்கு 12 ஆண்டு வனவாசம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. வனவாசம் என்பது அவ்வளவு நம்ம கதையில் படிக்கிற போது நல்லா தான் இருக்குது. 12 வருஷம் வனவாசம் இருந்தாங்க, ராமர் 14 வருஷம் வனவாசம் இருந்தார் அப்படின்னு கதையாக சொல்லிட்டு போயிடும். ஒரே ஒரு நாள் எங்கேயாவது நடு காட்டில் கொண்டு போய் ஒருத்தர் நம்ம விட்டுட்டு வந்துட்டா என்ன கதி ஆகும்? ஒருத்தனை பிடிச்சி கொண்டு போய் நடு காட்டில் விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க, நீ இங்கே கடறா, அன்றைக்கி ஒரு நாள் பூரா இங்கே தான் இருக்கணும்னா அங்கே சிங்கம் புலி கரடியெல்லாம் வர வேண்டாம், அங்கே இருந்தாலே அந்த பயத்திலேயே ஒரு மாதிரி ஆகிப்போய். கானகத்தில் ஒரு நாளை கழிப்பது என்பது அவ்வளவு சாதாரணம் அல்ல. அப்படி இருக்கிற போது 12 ஆண்டு காலம் வனவாசம் செய்தார்கள் பாண்டவர்கள். எவ்வளவு ஆனந்தமாக கழித்தார்கள், ஒன்றும் ஒரு துன்பமும் அவர்களுக்கு வரவில்லை. எதனால் வந்தது என்பதை பாரதி இந்த பாட்டில் சொல்லுகிறார். கிருஷ்ணா அவங்க கூடலாம் போகலை, ஆனால் அவருடைய அருள் அவர்கள் கூட இருந்தது. கானகத்தே சுற்றும் நாளிலும் நெஞ்சில் கலக்கம் இல்லாது செய்வான். அந்த கலக்கம் வந்துட்டா எல்லாமே துன்பம் தான். ஒரு மனிதனுக்கு எப்போது தோல்வி ஏற்படுகிறது என்றால் பயம் ஏற்படும் போது தான். பயம் எப்போது அவனை விட்டு போய்விடுகிறதோ அப்போது அவனுக்கு துன்பமும் கிடையாது. அதனால் முதலில் நாம் வெல்ல வேண்டியது எது என்றால் பயம். இதைத்தான் சுவாமிஜி திருப்பி திருப்பி சொல்கிறார். அப்போ காட்டில் கொண்டு போய் நடுக்காட்டில் கொண்டு போய் ஒருத்தனை விட்டு விட்டால் அவனுக்கு முதலில் பயம் வந்து விடுது. இந்த காட்டில் நாம் எப்படா இருக்க போகிறோம், சிங்கம் வந்துடுமோ, புலி வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறேன். குருதேவர் ஒரு அழகான கதை சொல்லியிருக்கிறார் கல்பத்தருவை பற்றி. கற்பக மரத்து அடியில் போய் உட்கார்ந்துட்டு ஒருத்தன் அப்படி ஏதோ நினச்சா எல்லாம் வந்துட்டுது. கடைசியில் தன்னந்தனியாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே, ஒரு புலி வந்து அடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு நினச்சா அடிச்சுட்டு. அப்போ இந்த பயம்தான் அந்த காரணம். அவன் நல்லதாக நினைக்கிற வரைக்கும் நல்லது வந்தது, பயமான போது அதுக்கு காரணமான புலி வந்தது. அந்த பயத்தை வெல்லக்கூடிய ஒரு மன திண்மை, மன உறுதி ஒருத்தனுக்கு வந்து விட்டால் அவன் வனவாசத்தையும் எளிதாக கடந்து விடலாம், மற்ற வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா இடையூறுகளையும் எளிதில் வென்று விடலாம். அதுதான் சொல்கிறார், கானகத்தே சுற்றும் நாளிலும் நெஞ்சில் கலக்கம் இல்லாது செய்வான். அங்கே இருந்துகிட்டே அவன் பண்ணுறான், ரிமோட்லேயே பண்ணிடுறான். அந்த மாதிரி அவனுக்கு செய்யக்கூடியவன். ஆனால் சில சமயத்தில் நேரடியாகவும் வந்து பண்ணுவான். குருதேவர் ஒரு அழகான கதை சொல்லியிருக்கிறார். ஜட்டிலன் என்கிற பையன் காட்டு வழியாக பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டி வந்தது. அவங்க அம்மாவும் அவனும் 2 பேர் தான், வீட்டில் ஆள் கிடையாது. அவங்க இருக்கிற பகுதிக்கும் பள்ளிக்கூடம் இருக்கிற பகுதிக்கும் நடுவில் அடர்ந்த காட்டை கடந்து போகணும். பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்துட்டு வந்துட்டாங்க அந்த அம்மா. இவங்க போனான். அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாடான்னு அம்மா அனுப்பிச்சாங்க. இவங்க கிளம்புனா உள்ள காட்டை பார்த்த உடனே பயந்து போயிட்டு, சின்ன பையன் தானே, பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு. அப்படியே ஒரு விதமாக அன்றைக்கி போயிட்டு வந்துட்டான். அடுத்த நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போக மாட்டேன்ட்டான். ஏன்டா போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. என்னடா பயம், காட்டில் திடீர்னு கிருன்னு சத்தம் வருது, அப்புறம் எங்கேயோ ஏதோ மிருகங்கள்லாம் சத்தம் போடுற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தனியாக போகும்போது எனக்கு ஒரே பயமாக இருக்குது, நான் போகவே மாட்டேன் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வழி தான். ஏன்னா அவங்க அந்த பையனுடைய அப்பா ஒரு கிருஷ்ண பக்தர். அதனால் அவர் ஆரம்ப காலத்திலேயே அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன கிருஷ்ண விக்கிரகத்தை கொடுத்துருந்தார். இந்த விக்கிரகத்தை வைத்து நீ தினந்தோறும் பூஜை பண்ணு, பக்தியோடு பூஜை பண்ணு, உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் இவரிடத்துல சொல்லு, அவர் அதை போக்கிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் அவளும் செய்துட்டு வந்தான். அதனால தான் 2 பேர் தான் தனியாக இருந்தார்கள் என்றால் கூட வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு வரலை. நல்லபடியாக தான் காலம் தள்ளி கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த பையனுக்கு பயம் வந்துடுச்சு. அப்போது அவளுக்கு இவ்வளோ நாளாக நமக்கு துணை செய்த அந்த கிருஷ்ணன் இப்போ மட்டும் விட்டுறவா போகிறான் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு, டே நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த காட்டுக்கு போகும்போது, காட்டை தாண்டி போகும்போது
உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா அங்கே உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், அவன் அண்ணன்னு தான் சொன்னான். அண்ணன் இருக்கிறான், அவனை நானும் கூப்பிடு, அவன் வந்துடுவான், உன் கூடவே உனக்கு துணையாக வருவான், உனக்கு கொண்டு போய் அந்த பக்கம் விடுவான், சாயங்காலம் கூப்பிட்டா திருப்பியும் வருவான், இங்கே கொண்டாந்து விட்டுருவான், உனக்கு என்ன வேணாலும் அவன்கிட்ட கேளுன்ட்டு. இது பரவாயில்ல, இவ்வளோ நாளாக சொல்லாமல் விட்டு இப்படி இப்போ தானே சொல்ல வேண்டிய அவசியம் வருது. அதே மாதிரி அடுத்த நாள் இவனுக்கு உள்ள நுழையும் போதே அண்ணான்ட்டான், பயமெல்லாம் வரலை. அம்மா சொன்னதை நம்ம பார்க்கணும், நமக்கு அண்ணன் இருக்கிறான்னா அவனை பார்க்கணும் அல்லவா. ஆனால் அவன் வரலை, நான் இங்கே தான் இருக்கிறேன், நீ போ, தைரியமாக போடா அப்படின்னு. இவனுக்கு அவனை பார்க்காம அவன் இருக்க முடியல. கூப்பிட்டு பார்த்தா அவன் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடான், நீ வரியா இல்லையா அப்போ அப்படின்னு. இதுக்கு மேலே முடியாது, அடம் பண்ணி கடவுளை வரவழைக்கணும்னு குருதேவர் சொல்லுவார், விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவன் கூப்பிட்டான், வந்துட்டான். அந்த உடனே அவனை அடிச்சுக்கிட்டு போனான், போகிற வழியெல்லாம் கதை சொல்லிக்கிட்டே போனான், வேடிக்கை காட்டிக்கிட்டு போனான். ஒரு இடத்துல வந்தவுடனே போ பள்ளிக்கூடத்துக்கு போன்ட்டு. சாயங்காலம் கூப்பிட்டான், வந்தான், திருப்பி வீட்டில் கொண்டு வந்து விட்டு போயிட்டான். இப்படியே பல நாட்கள். அப்புறம் ஒரு நாள் ஆசிரியருடைய வீட்டில் ஒரு பெரிய ஏதோ ஒரு விழா வந்தது, முன்னோர்களுக்கான பூஜையோ ஏதோ ஒன்று பண்ணார் அவர். அது பண்ணுகிறதுக்கு முதல் நாள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு பூஜை நடக்குது, அதனால் மாணவர்களாகிய நீங்கள் எல்லாரும் உங்களால் முடிந்த காணிக்கையை கொண்டாந்து கொடுக்கணுன்ட்டார். சரின்ட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்ல வசதியான பையங்களாக தான் இருக்கிறாங்க, எல்லோரும் ஏதாவது கொண்டு வர போகிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு ஏதோ நம்ம காலம் தள்ளிக்கிட்டு இருக்கிறோம், கஷ்டம் இல்லாமல் தான் போகுது. ஆனால் ரொம்ப பெரிய பொருளாக கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை. என்ன செய்கிறது, அம்மாட்ட தான் கேட்டேன், அம்மா எல்லோரும் எதேதோ கொண்டு வருவாங்க, நாளைக்கு கூடவே சொல்லியிருக்கிறாங்க, நான் நாளைக்கு அதை கொண்டு வருவேன், இதை கொண்டு வரேன்னு. நானும் ஏதாவது கொண்டு போகணும்லவா, என்ன கொண்டு போகலான்னு. அதான் அவங்க அங்கே தான் ஒருத்தர் இருக்கிறானடா, அவனை பிடிச்சி கொண்டுட்டாங்க. இவளுக்கு சுலபமான வழி தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி அவன் போனான்னா, எனக்கு ஆசிரியர் வீட்டில் விசேஷம், ஏதாவது பொருள் வேணும். என்ன பொருள் வேணும் அவனே பார்த்தா. அப்புறம் ஒரு சின்ன மண் சட்டியை எடுத்து கொடுத்தான், அதில் கொஞ்சம் பால் ஏடெல்லாம் இருந்தது, இதை கொண்டு போய் கொடுத்துருவாங்க ஆசிரியர்கிட்ட. அதே மாதிரி அங்கே போனால் எல்லோரும் ஏதோ ரொம்ப விலை உயர்ந்த பொருள்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவனால் அதை கொண்டு வைக்க முடியலை. இதை அவர் திட்டுவார், கேலி பண்ணுவார், மற்றவர்களெல்லாம் கேலி பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தயங்கி கொண்டே இருந்தான். அப்புறம் கடைசியாக கொண்டு போய் அதை நீட்டினான். அவரும் சரி பார்த்துட்டு உள்ளே கொண்டு வையின்ட்டார். உள்ளே கொண்டு வைத்தா அந்த அம்மா பார்த்தாங்க, என்னதுரா அப்படின்னா. அதுதான் மதிதான், அதில் இருக்கிற அந்த இதை அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை கொடுத்துடலான்னு அந்த அம்மா பார்த்தாங்க. அந்த பாத்திரம் நிரம்பி விட்டது, இதில் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது சின்னதாக இருக்குது, அது பெருசாக இருக்குது, அதை ஊற்றுனா அது நிரம்பி போச்சு, இதில் திருப்பியும் வருதே, என்ன ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றுனாங்க, அதுவும் நிரம்பி போச்சு. இன்னொரு பாத்திரம், அதுவும் நிரம்பி போச்சு. இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்குது. ஆசிரியர் பார்த்தாரு, என்னடா உள்ளே போனேன், எவ்வளோ நேரம் ஆச்சு, ஆளை காணோன்னு. அதான் நான் கொண்டு வந்த அந்த காணிக்கை பொருளை அம்மா ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊற்றி முடிச்சு என்ன ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ சின்னதாக ஒன்று கொண்டு போனால் அதை ஊற்றி இவ்வளோ நேரம் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்களா, அது என்ன அமுத சுரபியான்னா, அது எனக்கு தெரியாது, ஆனால் ஊற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னடா இது, உள்ளே போய் பார்த்தா அதுதான் நடக்குது. அங்கே ஒரு 10-15 பாத்திரம் நிரம்பியாச்சு, இந்த பாத்திரம் இருக்குது. இது என்னதுடா, இது யாரா கொடுத்தாங்க உனக்கு? இவன் பயந்துக்கிட்டு இருந்தான் அவ்வளோ நேரமாக. ஆசிரியர் நம்ம திட்ட போகிறார், போய் இதை கொண்டாந்துட்டியா நீ அப்படின்னு திட்ட போகிறாரு என்று நினைத்து கொண்டிருந்தா, அவர் அப்படியே பிரமித்து போய் யாரா கொடுத்தது உனக்கு அப்படிங்கிறது. அது அங்கே ஒருத்தன், எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான் காட்டில், அப்படியே அப்படியே காலை நிமிர்ந்து சொல்கிறான். இவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவனை எனக்கு காட்டுறா அப்படின்னார். இவனுக்கு இன்னும் ஆச்சரியம், இவர் திட்டுவார்னு பார்த்தா திட்டலை, பிரமிக்கிறாரு. அதோட விடுவார்னு பார்த்தா அந்த அண்ணனை எனக்கு காட்டுங்கிறாரு. வாங்க வாங்க எங்க கூட வாங்க, கூட்டிகிட்டு போனான். அந்த குறிப்பிட்ட இடம் எப்போதும் வந்த உடனே கூப்பிடுவான் அல்லவா, அங்கே போய் கூப்பிட்டா அவன் வரலை, சத்தமாக கூப்பிட்டான் வரலை. ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னது பொய்யின்னல்லவா எங்கள் ஆசிரியர் நினைப்பார், இவ்வளோ நாளாக எனக்கு வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தியே, எவ்வளவு ஒரு நண்பனை போல தானே பழகிட்டு இருந்தேன். அண்ணன்னு இவன் சொன்னாலும் உண்மையில் நண்பர்கள் போல அவ்வளோ சகபாவனை சக்கிய பாவனையில் தான் ஆடல் பாடல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எனக்கு எல்லாம் நீ செய்து கொடுத்தியே, இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டேன்னா நான் பொய் சொன்னேன் என்றல்லவா ஆசிரியர் நினைப்பார், அதனால நீ எப்படியாவது வரணும்னு கத்துனான். அப்போ குரல் மட்டும் கேட்டுது, நீயும் உன்னுடைய தாயும் என் மீது கொண்டிருந்த அன்பினாலும் பக்தியினாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையினாலும் நான் உனக்கு காட்சி அளித்தேன். உன்னுடைய ஆசிரியர் என்னுடைய காட்சியை பெற வேண்டும் என்றால்
அதற்கு இன்னும் பல பிறவிகளாகும் அப்படின்ட்டார். அப்போது கடவுளினிடத்திலே சக்கிய பாவனையில் உறவு கொள்ளலாம், எந்த பாவனையிலையும் உறவு கொள்ளலாம். ஆனால் அதற்கு உண்மையான அன்பும் பக்தியும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கானகத்தே சுற்றும் நாளிலும் நெஞ்சில் கலக்கம் இல்லாது செய்வான். அந்த பையனுக்கு கலக்கமே இல்லாமல் பண்ணிட்டான். பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதினில் தேர் நடத்தி கொடுப்பான். அதுதானே அர்ஜுனனுக்கு பண்ணான். போர் இனிமேல் தவிர்க்க முடியாது என்று ஆகிவிட்டது. வனவாசம் முடிந்தது, அஜ்ஞாதவாசம் முடிந்தது. எங்களுக்குரிய நாட்டை திருப்பி கொடுக்குறாயா இல்லையான்னு கேட்டபோது கொடுக்க முடியாதுன்ட்டான். கொடுக்க முடியாது என்றால் போர் தான் ஒரே வழி என்று தீர்மானமாகிவிட்டது. போருக்கு உதவி செய்வதற்காக துரியோதனன் அவனுக்கு வேண்டியவர்களெல்லாம் துணையாக சேர்த்து கொண்டான். பாண்டவர்களுக்கு யார் இருக்கிறாங்க? இந்த கிருஷ்ணன் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அதனால் நீ எனக்கு துணையாருன்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ தான் துரியோதனங்கிட்ட சொன்னானே, நம்ம எவ்வளவுதான் படைபலத்தை சேர்த்தாலும் இந்த கிருஷ்ணன் இருக்கிறானே அவன் அவங்களோட இருக்கிறான். அப்படி இருந்தால் அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அதனால் நீ என்ன செய்யணும்னா, நீ போய் கிருஷ்ணனை உனக்கு துணையாக சேர்த்துக்கோ. இதில் ஒரு தர்மம், ராஜ தர்மம், அரசியல் தர்மம்னு ஒன்று இருக்குது. யார் முதலில் வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு சம்மதம் கொடுத்துடணும். துரியோதனம் போய் கிருஷ்ணன்கிட்ட கேட்டுட்டா இல்லை இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, வந்து தான் ஆகணும். அதனால் நீ சீக்கிரமாக போய் அந்த கிருஷ்ணனை உனக்கு துணையாக சேர்த்துக்கொள் என்று கூட இருந்தவர்கள் ஆலோசனை கூறினார்கள். அதே மாதிரி துரியோதனன் இங்கே போனான். இங்கே இவர்கள் பாண்டவர்கள் சார்பில் அர்ஜுனன் வந்தான். இதெல்லாம் தான் அவருக்கு தெரியுமே, யார் அவன் வரப்போகிறான், இவன் வரப்போகிறான், என்ன நடக்க போகுது, எல்லாம் தான் கிருஷ்ணருக்கு தெரியுமே. அப்போது ஒரு ஏற்பாடு பண்ணார். என்ன பண்ணார்னா, வாசல் காவலனை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப தூக்கமாக வருதுடா, கொஞ்ச நேரம் நான் தூங்க போகிறேன். இப்போ துரியோதனன் வருவான். இப்போ வந்த உடனே நீ என்ன செய்யணும்னா, எங்கிட்ட அனுமதியெல்லாம் வாங்கி கொண்டு வரணும்னுலாம் சொல்லாத, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் உள்ளே போய் உட்காந்துக்குங்க, அவர் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு அனுமதி வாங்குறேன்னா நீ தட்டி எழுப்பி தானே கூப்பிடணும். இவரை இப்படி எழுந்துச்சு உட்காந்து துரியோதனை பார்த்துருவார். பார்த்துட்டு அவன் உதவி கேட்டுருவான், கேட்டால் கொடுத்துடணும். அதனால் அர்ஜுனன் வருகிற வரைக்கும் நேரத்தை கடத்தணும். அதுக்காக இப்படி சொன்னார். உடனே அதே மாதிரி அந்த வாசல் காவலன் சொன்னான். துரியோதனன் தட தடன்னு உள்ளே போனான். இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். அரிதுயில் போய் மற்றாங்கே ஆழ்ந்த துயில் எய்தி விட்டான்ங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இவர் எப்போதும் அரிதுயில் தான் தூங்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் ஆழ்ந்த துயில் இருந்த மாதிரி காட்டிக்கிட்டார். என்ன பண்ணலாம் அப்படியே பார்த்தான். சரி இவர் முடிக்கிற வரைக்கும் நம்ம உட்கார்ந்துருக்கலாம். அப்போது ஒரு ஒரு ஆசனம் இருந்தது, அவர் காலடியில் இருந்தது. இவங்க காலடியில் போய் யார் உட்காரவாங்க, மாடு மேய்ச்ச பைய தானே இவன் என்ன இருந்தாலும் அப்படின்னு அந்த ஆசனத்தை எடுத்து அவர் தலைமாட்டில் போட்டு அந்த பக்கம் அப்படி ஜாம் பண்ணி உட்காந்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் அர்ஜுனன் வந்துட்டான். அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவன் அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தான். அது வந்துட்டான்னு தான் அவருக்கு தெரியுமில்லவா, அரிதுயில் தானே, ஆழ்ந்த துயிலுங்கிறதுல வெறும் நடிப்பு தானே. கண்ணை திறந்து பார்த்தார். கண்ணை திறந்து பார்த்தா முன்னால் அர்ஜுனன் நின்றுட்டு, நீ எப்படா வந்த அப்படின்னு. நான் இப்போ தான் வந்தேன், ஆனால் எனக்கு முன்னாலே அண்ணன் வந்து அங்கே உட்காந்துருக்குறா. அப்படியா அடா வந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் நண்பனுக்கு பண்ணக்கூடியவன் அவன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னா, ரொம்ப நேரம் ஆச்சா, போய் எழுப்பியிருக்கலாமே. சரி சரி இருக்கட்டும், என்ன விஷயம்? 2 பேரும் விஷயத்த சொன்னாங்க. போர் வரப்போகுது, போரில் நீ எனக்கு துணையாக வேண்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான். துணையாக வேண்டும் என்று இவன் சொல்லுகிறான். இப்போ இதுக்கு ஒரு தீர்வு அவன் என்ன சொன்னான்னா, இங்கே 2 பேரும் எனக்கு வேண்டியவங்க தான், ஆனாலும் நான் இப்போ கண்ணை திறந்து பார்த்தபோது முன்னால் இவனை தான் பார்த்தேன். முந்த வெளிக்கு இலக்கானான், அதனால் முதலில் இவனை பார்த்து விட்டேன். அதனால் இவனுக்கு முதல் உரிமையை கொடுக்குறேன். இப்போ நான் உங்கள் 2 பேருக்கும் நான் உதவி செய்வேன், அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். என்னன்னா, எனக்கு சொந்தமான படைபலம் நிறைய இருக்குது. 4 வகை படைகள் இருக்கின்றன. என்னுடைய உற்றார் உறவினர்கள் இருக்கின்றார்கள். எல்லாரும் பெரிய பெரிய வீரர்கள். அவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் அப்படி நிற்பாங்க. இன்னொரு பக்கம் நான் மட்டும் தனியாக நிற்பேன். அது ஆயுதங்க இதெல்லாம் கூட எடுக்க மாட்டேன், சும்மா வெறும் ஆளாக நிற்பேன். இதில் நீங்கள் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கணும். நான் வேணுமா அல்லது இவ்வளவு பெரிய படைபலம் வேணுமா என்பதை நீங்களே முடிவு பண்ணி கொள்ளலாம். அதை முடிவு பண்ணுகிற முதல் உரிமை யாருக்குன்னா அர்ஜுனனுக்கு தான். ஏன்னா நான் தானே, அவன் தானே முதல்ல கண்ணில் பட்டான் அப்படின்ட்டு. அடப்பா, இது தெரிஞ்சால் முதல்லையே நாம் அந்த பக்கம் போய் நின்றுருக்கலாமேன்னு இவன் மனசுக்குள்ள நினச்சிருப்பான். சரி சரி கேளு கேளு. அவன் என்ன சொன்னான், நீ மட்டும் என் கூட இருந்தால் போதுப்பா, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எல்லாம் அண்ணன் எடுத்துகிட்டு போட்டோம், நீ என் கூட இரு. ஆனால் போர்க்களத்தில்
நான் ஊர்ந்து செல்லுகின்ற அந்த தேரை நீ ஓட்ட வேண்டும், நீ எனக்கு தேரோட்டியாக இருக்க வேண்டும், நீ ஆயுதமெல்லாம் எடுக்க வேண்டாம், நீ சொன்னபடியே இரு, தேர் ஓட்டுவதற்கு நீ முன் வர வேண்டும், அது செய்தால் போதும். இது போதாதா? அவன் தேர் ஓட்டினா என்ன நடக்கும்னு தெரியாதா? அதை அர்ஜுனனுக்கு தெரியும், துரியோதனனுக்கு தெரியவில்லை. பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதினில் தேர் நடத்தி கொடுப்பான். அப்படி அந்த தேர் ஓட்டியதன் மூலமாக இவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். வெற்றியை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த தேரோட்டியாக இருந்தபோது தான் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒப்பற்ற நூலாகிய பகவத்கீதையை உரைத்தான். அந்த அர்ஜுனனுக்கு தான் அதையும் சொன்னான். பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதினில் தேர் நடத்தி கொடுப்பான். என்ற ஊனை வருத்திடும் நோய் வரும் போதினில் உற்ற மருந்து சொல்வான். இது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே தான். நம்ம கடவுள் அதுக்கு தானே போகிறோம். பெரும்பாலும் நோய் நொடி வந்தால் டாக்டர்கிட்ட போகிறது முதல்ல போவோம், அப்புறமாவது சாமிகிட்ட போவோம், எனக்கு சரி பண்ணி கொடுத்துருப்பான், நான் உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறோம். அப்போ நோயை தீர்க்க வல்ல சக்தி கடவுளுக்கு தான் உண்டு. எத்தனையோ டாக்டர்களை பார்த்து தீராத நோய்கள் இருக்கின்றன, வெறும் பிரார்த்தனையினால் மட்டும் தீர்ந்த நோய்களும் இருக்கின்றன. நோய் வரும் போதினில், ஊனை வருத்திடும் நோய் வரும் போதினில் உற்ற மருந்து சொல்வான். நெஞ்சம் ஈன கவலைகள் எய்திடும் போதில் இதம் சொல்லி மாற்றிடுவான். இதுதான் ரொம்ப முக்கியம். எப்போதும் மனிதனுக்கு ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். கவலையே இல்லைன்னா அதுவே ஒரு கவலை ஆகிடும். 10 நாளாக ஒரு கவலையுமே வரலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்படுவான். அது கவலைப்பட்டு அப்படியே பழகி போச்சு. ஆனால் அந்த கவலையே மனிதனை அரித்து விடும். அது உப்பு வைக்கப்பட்ட மண்பாண்டம் போலன்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு கவலை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால், உப்பு வைக்கப்பட்ட மண்பாண்டத்தை அந்த உப்பு எப்படி அரித்து விடுமோ அதுபோல் கவலை நிறைந்திருக்கின்ற மனிதனை அந்த கவலையே அரித்து விடும்னு சொல்லுவாங்க. அதனால் கவலைப்படக்கூடாது. ஆனால் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னால் கவலை போயிடுமா? அதுக்கு தீர்ப்பதற்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் அல்லவா? அதை இந்த கண்ணனாகிய நண்பன் செய்வான். நெஞ்சம் ஈன கவலைகள் எய்திடும் போதில் இதம் சொல்லி மாற்றிடுவான். பிழைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேச்சினிலே சொல்லுவான். வாழ்க்கையில் சில சமயங்கள் என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கும். நல்ல தொழில் அமையாது, வருமானம் இருக்காது, காலந்தள்ளுறது எப்படின்னு தெரியாது. அப்போ நான் அந்த நல்ல நண்பன் என்ன செய்வான், எதுக்குடா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு, பாரு இந்த பாரு அங்கே அந்த இது இருக்குது, போ சரியா போய், அல்லது இந்த வியாபாரத்தை பண்ணு, அல்லது அதை பண்ணு, ஏதோ ஒரு வழி காட்டுவேன். பிழைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேச்சினி ஒரே பேச்சிலே சொல்லிடுவான். உழைக்கும் வழி, வினை ஆளும் வழி, பயன் உண்ணும் வழி உரைப்பான். இந்த உலகத்தில் நாம் எப்படி உழைக்க வேண்டும், நம்முடைய வினைகளை எப்படி செய்ய வேண்டும், செயல் புரியும் போது எப்படி செயல் புரிய வேண்டும், அதுதானே கர்மயோகம்னு கீதையில் சொல்கிறாரு. உழைக்கும் வழி, வினை ஆளும் வழி, பயன் உண்ணும் வழி. ஒரு செயலை செய்கிற போது அதனால் வரக்கூடிய விளைவையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதையும் பகவான் சொல்லிக் கொடுப்பார். உழைக்கும் வழி, வினை ஆளும் வழி, பயன் உண்ணும் வழி உரைப்பான். அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான். நமக்கு எப்போ தேவையோ அப்போ கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க. அப்போ அந்த ஜடிலன் கூப்பிட்ட உடனே வந்தாங்களோ, முதல்ல அவங்க அம்மா சொன்னபோது போய் கூப்பிட்டு பார்த்தா, சோதனை பண்ணி பார்க்கும்போது வரல. அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஏன் வரலன்னா உடனே வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கூப்பிட்ட உடனே வந்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் இந்த ஆசிரியர் கூட வந்ததுனால தான் கொஞ்சம் இவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு தள்ளி விட்டார். அப்போது உண்மையான நம்பிக்கையோடு, உண்மையான பக்தியோடு, உண்மையான சிரத்தையோடு அழைத்தால், அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்லாமல், போக்கு சொல்கிறது நம்ம உலக வழக்கத்தில் அப்படி தான் இருக்குது. நம்ம பசங்கள்லாம் பார்க்குறேன், வீட்டில் கூப்பிட்டா கொஞ்சம் இருமா வரேன், அப்போ தான் ரொம்ப முக்கியமான வேலை செய்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் இவன் சொல்ல மாட்டான். அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான். மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு என்றன் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னும் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, உண்மை தவறி நடப்பவர் தம்மை உதைத்து நசுக்கிடுவான். அருள் வன்மையினால் அவன் மாத்திரம் பொய்கள் மலைமலையாக உரைப்பான். நண்பனுக்கு உண்மையாக இருக்கணும், நட்பில் உண்மை இருக்கணும். அப்படி ஒரு பொய் சொல்லிட்டான்னு தெரிஞ்சதுன்னா போட்டு சாத்திடுவான். தவறி நடப்பவர் தம்மை உதைத்து நசுக்கிடுவான். அப்போ அவனும் அதே மாதிரி தான் இருக்கணும்னா அவன் மலைமலையாக பொய் பேசுவான். எதுக்காக? அவனுக்காக இல்லை, அவனுடைய நன்மைக்காக இல்லை, அவனை சார்ந்திருப்பவருடைய நலத்துக்காக. அருள் வன்மையினால் அவன் மாத்திரம் பொய்கள் மலைமலையா உரைப்பான். அந்த கூட இருப்பவர்கள் நண்பர்களுக்காக, பக்தர்களுக்காக அவசியமானால் பொய் சொல்லுவதற்கும் அவன்
தயங்க மாட்டான், மலைமலையாக பொய் சொல்லுவான். காரணம் என்னென்னா அவர்களை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பது. இதுபோல் எத்தனையோ விதத்தில் நண்பன் என்கின்ற முறையில் அந்த கிருஷ்ணன் எத்தனை விதத்தில் உதவி செய்வான் என்பது இதில் அடுத்தடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொய் சொல்லுகிறது என்பதற்கு நம்ம பல இந்த இதில் பட்டிமன்றத்தெல்லாம் பேசுவாங்க. மகாபாரத போரில் கிருஷ்ணன் செய்ததெல்லாம் சூது வஞ்சனையா இல்லையாம்மா, தப்பா நிறைய பொய் சொல்லிட்டான், நிறைய வஞ்சனை பண்ணிட்டான், சரி சூது பண்ணிட்டாங்கிறான். அதெல்லாம் யாருக்காக செய்கிறான்? தர்மத்துக்காக செய்கிறான். சில சமயங்கள் அப்படி செய்ய வேண்டியதாக வருகிறது. அப்படி மலைமலையாக பொய்கள் சொல்ல வேண்டிய அவசியம் வருகின்ற போது அவன் அது போல செய்திருக்கிறான். இன்னும் எத்தனையோ விதத்தில் கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான், சொல்லும் கேலி பொறுத்திடுவான், என்னை ஆட்டங்கள் காட்டியும் பாட்டுக்கள் பாடியும் ஆறுதல் செய்திடுவான். கேட்ட உடனே பொருள் கொடுத்துருவான். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி சொன்னோம்ல்லவா, அவர் அப்படி தான். அவருக்கு ஏதாவது வேணும்னா நேராக சிவபுரம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொடுப்பாரான், உடனே ஒரு மூட்டை கட்டி வச்சிருவார், ஒரு பாட்டு தூக்கிட்டு போயிடுவார். அதுபோல தான் இந்த கண்ணனை பற்றியும் இவர் சொல்லுவார். கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான், சொல்லும் கேலி பொறுத்திடுவான். கேலி பண்ணுகிற நண்பர்களிடத்தில் எப்படி வேணாலும் கேலி பேசுவான். மற்ற ஆட்களும் கோவிச்சுக்குவாங்க. வீட்டிலேயே நம்ம யாராவது ஒருத்தர் கேலி பண்ணிட்டோம், மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உடைய உட்காந்து, என்ன கேலிக்கு தாண்டா சொன்னேன், இது என்ன இதுவெல்லாம் ஒரு பெரிய கேலியா அப்படின்னு சண்டைக்கு வருவான். ஆனால் இந்த கண்ணனாகிய நண்பன் எவ்வளவு கேலி செய்தாலும் பொறுத்து கொள்ளுவான். கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான், சொல்லும் கேலி பொறுத்திடுவான். ஆட்டங்கள் காட்டியும் ஆறுதல் செய்திடுவான். உண்மை தவறி நடப்பவர்களை உதைத்தாலும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து பொய் சொல்லியாவது நண்பர்களை காப்பான். இப்படி பல விதத்திலும் கண்ணன் நண்பனாக விளங்குகின்றான். அந்த கண்ணன் எனக்கு நண்பனாக கிடைத்தது நான் செய்த பேறு என்று இந்த பகுதியில் இன்னும் நிறைய பாட்டுகள் இருக்கின்றன. சில சான்றுகளை மட்டும் பார்த்தோம். இப்போது நாம் பார்த்த பாடல்களில் ஒரு 2 பாடலை மட்டும் இப்போது பார்த்துவிட்டு நிறைவு செய்வோம். கானகத்தே சுற்றும் நாளிலும் நெஞ்சில் கலக்கமில்லாது செய்வான், பெரும் சேனைத்தலை நின்று போர் செய்யும் போதினில் தேர் நடத்தி கொடுப்பான். என்றன் ஊனை வருத்திடும் நோய் வரும் போதினில் உற்றமருந்து சொல்வான். நெஞ்சம் ஈனக்கவலைகள் எய்திடும் போதில் இதம் சொல்லி மாற்றிடுவான். பிழைக்கும் வழி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பேச்சினிலே சொல்லுவான். உழைக்கும் வழி பிணையாளும் வழி பயன் உண்ணும் வழி உரைப்பான். அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான். மழைக்கு குடை பசி நேரத்துணவு என்றன் வாழ்வினு கெங்கள் கண்ணன். மழைக்கு குடை பசி நேரத்துணவு என்றன் வாழ்வினு கெங்கள் கண்ணன். சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமேற்கொண்டோம். பார்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோம். வேர்வறிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றித்தார் புனைந்த தவயோகி விவேகானந்தன் தாழ்பணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.